நெல்லை மண்ணில் மாதா காட்சியளித்த இடங்கள். கப்பலுக்கு மேல் விமானம் இருக்கும் அதிசய தேவாலயம். கடலில் மிதந்து வந்த 3 சிலைகள். இந்து முறைப்படி ஆடு வெட்டி வழிபடப்படும் கிறிஸ்தவ ஆலயம். மண் பேசும் சரித்திரம். சரித்திரம் செறிந்து கிடக்கும் நெல்லை மண்ணில் கிறிஸ்துவ மதம் உண்டாக்கிய விளைவுகள் தொடர்பாக பேசி வருகிறோம். ஒருங்கிணைந்த நெல்லை மண்ணின் பல பகுதிகள் வியக்க வைக்கும் பதிவுகளை உண்டாக்கியிருக்கின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் வடக்கன்குளம் பகுதியும் பல ஆச்சரிய சரித்திரங்களை உள்ளடக்கியிருக்கிறது. சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் சிறப்புக்குரிய இந்த ஊர் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களின் வசிப்பிடங்கள் ஏதும் இல்லாத காட்டுப்பகுதியாகத்தான் இருந்தது. கிபி 1680ஆம் ஆண்டு சாந்தாயி என்கின்ற பெண்ணும் அவளது கணவர் ஞானமுத்து நாடார் என்பவரும் முதலில் இங்கே குடியேறியிருக்கிறார்கள். கத்தோலிக்க முறையில் கிறிஸ்துவத்தை தழுவியிருந்த அந்த தம்பதியினர் தற்போது இங்கே தேவாலயம் இருக்கும் இடத்தில் குடிசை போட்டு தங்கி இருந்தார்களாம். இதில் சாந்தாயி என்ற அந்த பெண் இங்கே குடியேறிய பலரையும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றியிருக்கிறார். புனிதர் ஜான் டி பிரிட்டோ மூலம் இங்கே ஒரு பிரார்த்தனை கூடம் கிபி 1685ஆம் ஆண்டு உருவாக சாந்தாயி முக்கிய காரணமாக இருக்கிறார். சாந்தாயி தங்கியிருந்த இடம் தற்போது அழகிய தேவாலயமாக உருமாறியிருக்கிறது. ஆண்டு சாந்தா என்ற கிறிஸ்தவ பெண் இங்கு வந்து குடியேறினாள். அவள் வழியாக வந்த சந்ததிகள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். அவள் தான் இந்த கோயில் ஒரு சிறு கோயிலை கட்ட ஆரம்பித்தாள். அது படிப்படியாக வளர்ந்தது. 1700 தனி பங்காக மாறியது. கிபி 1855 இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டு 17 ஆண்டுகளாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு நிறைவடைந்திருக்கின்றது. இன்றும் ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது புது பொலிவோடு அது திகழ்வது அன்னையின் அருளை இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இங்க இருக்கின்ற கோபுரங்கள் உள்புறங்களாம் பார்த்தோம் என்றால் சுண்ணாம்பு, கடுக்காய், பதநீர், முட்டை ஆகியவற்றால் இந்த ஆலயம் கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த வடிவமைப்பு முறை கோதிக் என்ற முறையிலே அது கட்டப்பட்டிருக்கின்றது. கடல் பகுதியில் மொத்தம் 3 மாதா சிலைகள் மிதந்து வந்ததாகவும் அவற்றில் ஒரு சொரூபம் இந்த ஆலயத்திலும் மற்றொன்று காமநாயக்கன் பட்டியிலும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். 3வது சிலை எங்கே போனதென்றே தெரியவில்லை. 1742 மாதா சொரூபம் ஒன்று கடலில் மிதந்து வர கண்டோம். அதில் ஒரு பெட்டியில் 3 சுரூபங்கள் இருந்தது. 3ம் பரலோக மாதா. ஒரு சுரூபத்தை வடகுணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு சுரூபம் காமநாயக்கன் பட்டி சென்றது. இன்னொரு சுரூபம் எங்கே சென்று சரியா இன்னும் ரெக்கார்டு வரவில்லை. அந்த சுரூபத்தை வைத்து இங்க ஒரு கோயிலை கட்டினார்கள். இந்த அன்னையின் திருவுருவம் கடலிலே மிதந்து வந்து கரை சேர்ந்து இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அன்னையின் திருவுருவத்தை நான் பார்க்கின்ற பொழுது அந்த அழகு வாய்ந்த அந்த திருமுகம்
எத்திசையிலிருந்து பார்த்தாலும் மக்கள் பார்வைக்கு அது வெளிப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. வடக்கன் குலத்தின் மற்றும் ஒரு சரித்திர பதிவு தேவசகாயம் பிள்ளை. திருவாங்கூர் மன்னரின் படையில் அதிகாரியாக பணிபுரிந்த நீலகண்டன் இங்கே வந்து ஞான நீராட்டு பெற்று தேவசகாயம் பிள்ளையாக மாறினார். இந்த நிகழ்வு கிபி 1745 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருவாங்கூர் மன்னன் தேவசகாயம் பிள்ளையை கைது செய்தார். 3 ஆண்டு கால சித்திரவதைக்கு பிறகு ஆரல்வாய் மொழி என்ற ஊரின் அருகே தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்டார். தேவசகாயம் பிள்ளையின் தலைப்பாகை, அங்கவஸ்திரம், அவர் எழுதிய ஓலைச்சுவடிகள் போன்றவை இன்றளவும் வடக்கன் குலத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. புனிதர் பட்டத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித தேவசகாயம் பிள்ளையுடைய திருமுழுக்கு பெற்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. வரலாற்று சுவடுகளிலே கால் பதித்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. தேவசகாயம் பிள்ளை அவர்கள் இங்கு திருமுழுக்கு பெற்றதன் நினைவாகவும் அது வரலாற்று உண்மை என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாகவும் இங்கிருக்கின்ற ஆலயத்திலே அவர் தலைச்சீராய் மற்றவர் பயன்படுத்திய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தேவசகாயம் வரலாற்றிலே வடக்கங்குளம் ஒரு முக்கியமான ஒரு இடம் வகிக்கின்றது என்றால் அது உண்மை. கிபி 1752 ஆண்டு தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மனைவி ஞானப்பு அம்மாள் வடக்கன் குலத்தில் 14 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். பிறகு கிபி 1766 ஆண்டு உயிரிழந்த ஞானப்பு அம்மாளின் கல்லறை இங்கிருக்கும் கல்லறை தோட்டத்தில் காண கிடைக்கிறது. இப்போ நம்ம பார்த்த கல்றை வந்து மறைச்சாட்சி தேவசகாயம் பிள்ளையுடைய மனைவியுடைய கல்றை, ஞானப்பூமா கல்றை. மார்த்தாண்ட மகாராஜாவிடம் பட தளபதியாக இருந்து கிறிஸ்து மதத்துக்கு தழுவி நீலகண்ட பிள்ளையாக இருந்த தேவசகாயம் பிள்ளையாக வடக்குங்குளத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வடக்குங்குளத்தில் வந்து பின்பு அவர் வந்து மடத்து கான்வென்ட்டில் தன் மனைவியை விட்டு சென்றார். அந்த அம்மா 1766 ஆண்டு மறைந்த பிறகு அவர்கள் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். வடக்கன் குலத்தில் மற்றும் ஒரு ஆச்சரிய தகவலையும் கூறுகின்றார்கள். அது கிபி 1803 ஆண்டு இங்கே மாதா காட்சி அளித்தார் என்கின்ற தகவல். ஆண்டு மாத காட்சி கொடுத்தாள். காட்சி கொடுத்தாள் என்றால் அவளுக்கு கை விரித்து கரம் விரித்து கண்ணீர் விட்டாள். தன்னுடைய நிலைமையை விளக்கி சொன்னால் பரலோக அன்னை இந்த ஊரிலே 1803 ஆண்டு கரம் விரித்து காட்சி கொடுத்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. இரு கரம் விரித்து மக்களுக்காக மன்றாடிய அன்னையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியதாகவும் அதை பார்த்த மக்கள் தங்கள் பாவங்களுக்காக மனவருந்தி அழுததாகவும் அதன் மூலமாக தங்களது வாழ்விலே திருத்தங்கள் கொண்டதாகவும் வரலாறு எடுத்து சொல்லுகிறது. வடக்கன் குலத்தில் சொல்லப்படும் இந்த தகவலைப் போலவே கள்ளிக்குளம் என்ற ஊரிலும் மாதா காட்சியளித்ததாக சொல்கிறார்கள். கள்ளிக்குளம் பேசும் ஆச்சரிய தகவல்கள்
இடைவேளைக்கு பிறகு மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். வடக்கன்குளம் பகுதியில் இருக்கும் பல ஆச்சரிய குறிப்புகளில் ஒன்றாகத்தான் மாதா காட்சியளித்த நிகழ்வு சொல்லப்படுகிறது. இதை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பது கடினம். முன்னோர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையாலோ அல்லது நம்பிக்கையின் அடிப்படையாலோ இந்த நிகழ்வு கூறப்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் கள்ளிக்குளம் பகுதியில் இருக்கும் மலை ஒன்றில் மாதா காட்சியளித்ததாகவும் அதற்கான அடையாளம் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். கள்ளிக்குளத்தில் இருக்கும் மலை மீதான கோயிலில்தான் அந்த அடையாளமும் இருக்கிறது. மாதா காட்சியளித்த இடமாக சொல்லப்படும் இந்த இடத்தில் இருக்கும் தடங்கள் மாதாவின் காலடி தடங்களாக சொல்லப்படுகின்றன. கிபி 1939 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 6 சிறுவர்களுக்கு மாதா இங்கே காட்சி அளித்தாராம். சுமார் ஒரு 200-250 வருஷத்துக்கு மேலே இந்த ஊரில் மக்கள் வந்தாங்க. அப்போது இந்த பாறை வெறும் பாறை, கல் உடைக்கிற பாறையாக தான் பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. 1939 மார்ச் 23 இந்த மலை அடிவாரத்தில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் ஒரு 6 பேருக்கு மாதாவுடைய காட்சி கிடைச்சிது. அது காட்சி எப்படின்னா, ஒரு வெண்ணிற புகையாக வந்த மாதிரி, முதல்ல ஒரு புகை மண்டலமாக வந்திருக்குது, ஒரு ஒடியை ஊடுருவி போன மாதிரி. அந்த பையங்களாக தான் கவனிச்சு விளையாடி இருந்தவங்க அதை கவனித்து பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு வெண்ணிறமாக ஒரு பெண் உருவம் ஊரை நோக்கி கையை கும்பிட்டுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு காட்சி. அவங்க அதை ஊரில் எல்லாத்தையும் திரும்பவும் சொல்ல வர்றாங்க. இதுதான் அந்த இடம், மாதா காட்சி நின்று காட்சி கொடுத்த இடம். அந்த அவங்களுடைய பாதம் அந்த இடத்துல பதிஞ்சிருக்குது. அந்த 6 பேரில் ஒருவர் மட்டுமே தற்போது உயிரோடு இருக்கிறார். நாங்கள் 6 பேர் இந்த வாக்கிங் போனோம், ஸ்கூல் முடிஞ்சு வாக்கிங் போனோம். அவங்க ஊருக்கு தக்க ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடையில் இருந்துகிட்டு இருந்தோம். மணி 6:30க்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை கோயிலில் துவக்கும். இந்த பிரார்த்தனைக்கு நான் வந்துடுறனால எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் 6:30 மணிக்கு பிரார்த்தனைக்கு வரணும், இல்லை எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க, வாருங்க போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். வந்து ஊருக்கு தெற்கு பக்கம் ஒரு பெரிய குருசடி இருக்குது. நாங்கள் தெற்கிருந்து வடக்கு முகமாக வரோம். இந்த குருசடி பக்கத்தில் வரும்போது ஒரு ஒளி மேற்கிருந்து கிழக்க எங்கள் முன்னால் விரிகடி சாடிச்சுது. அதிர்ச்சியில் என்னென்னு பார்த்துட்டு மேற்கட்டி பார்க்கும்போது ஒரு அம்மா கும்பிட்டாப்புல கையில் சிவமாலை தொங்கிட்டு இருந்து கோயிலை பார்த்து ஒரு வணக்கம் மறைஞ்சிட்டுது. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஓடையில் தண்ணி போன மாதிரி கீழே இந்த அம்மாவுக்கு கீழே இந்த பள்ளத்தில் ஓடையில் தண்ணி போன மாதிரி போச்சுது. போனவுடனே அங்கே பார்த்துட்டு இங்கே பிரார்த்தனைக்கு இருந்து இங்கே ஆளுகிட்ட சொன்னோம். அப்போ ஒரு சன்னியாசியாக இருந்தார். அவர் நானும் கூடவே பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் காலையில் பூஜை முடிஞ்சோன்னா 6 பேரும் ஏதாவது ஒரு குறி இருக்கும், சிவமாலையாவது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும், போய் பார்ப்போம் போவாருங்கன்னு எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 6 பேரும் போனோம், போய் பார்த்தோம். கால் தடம் இருந்தது. நாங்கள் வட்டம் போட்டுட்டு வந்துட்டோம். மலையில் இருக்கும் இந்த கோயிலுக்கு அருகில் அதிசய பனிமய மாதா ஆலயம் அமைந்திருக்கிறது. கள்ளிக்குளத்தில் மாதாவுக்கு எங்கே ஆலயம் அமைப்பது என்று மக்கள் குழம்பியிருந்த நிலையில் தற்போது ஆலயம் இருக்கும் இந்த இடத்தில் பனிமழை பெய்து அடையாளமிட்டு
மாதா காட்டியதாகவும் அதன்பின் கிபி 1885ஆம் ஆண்டு ஆலயம் கட்டப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இந்த ஆலயம் பிரான்ஸ் நாட்டின் கோத்தி கட்டிடக்கலையை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டதாம். கள்ளிக்குளத்தில் மறைப்பணியாற்றியவர்களில் மிக முக்கியமானவர் சுவாமி விக்டர் டெல்பெக் அடிகளார். கிபி 1865ஆம் ஆண்டு அவர் ஓர் சிலுவையை தானே சுமந்து வந்து கள்ளிக்குளம் மலை மீது நாட்டினாராம். கள்ளிக்குளம் என்று இந்த ஊருக்கு ஏன் பெயர் வந்தது என்பதற்கு ஒரு காரணமும் கூறப்படுகிறது. முற்காலத்தில் திருட்டுத் தொழிலில் பெண்களும் ஈடுபட்டு வந்தார்கள் என்றும், அப்படி கள்ளத்தனம் செய்யும் பெண்களின் முதுகில் பெரிய கல்லை கட்டி இந்த பகுதியில் இருந்த குளத்தில் மூழ்கடித்து மரண தண்டனை கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கள்ளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் குளம் இருந்த பகுதி என்பதால் கள்ளிக்குளம் என்ற பெயர் வந்ததாம். குளத்தில் தேரைகள் அதிகம் இருந்ததால் இந்த பகுதியை அயன் தேரை குளம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கும் அனைவரும் கல்வி கற்று சிறப்பான நிலையில் இருப்பதால் கல்வி மாநகர் என்று சிறப்புப்படுத்தியும் அழைக்கிறார்கள். கிறிஸ்துவ மதம் தோன்றி பல்வேறு சேவைகளை புரிந்த பகுதிகளில் கள்ளிக்குளம் மண்ணும் முக்கியமானதாக இருக்கிறது. இதேபோல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செழிப்புற்று இருந்த ஒரு மண்ணும் ஆச்சரிய குறிப்புகளை கொண்டிருக்கிறது. அது உவரி மண். உவரி பேசும் ஆச்சரிய சரித்திரம் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். உவரி அழகிய கடற்பகுதியான இங்கே பல ஆச்சரியங்கள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொன்னது போல கடற்கரையோர பகுதியான இந்த இடத்திலும் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பரதவர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மதமாற்றம், சவேரியார் வருகை போன்றவற்றை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசியிருக்கிறோம். இங்கே குறிப்பிட்டாக வேண்டிய முக்கிய தகவலும் இருக்கிறது. அது இந்த இடத்தினுடைய தொன்மை சிறப்பு. கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த பகுதி புகழ்பெற்ற துறைமுக பட்டினமாக விளங்கியது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். எருசலேம் பேராலயத்தை அமைத்த பேரரசர் சாலமோன் ஒளிர்விடும் தங்கத்தையும் அழகுமிகு மயில் தொகையையும் ஒபீர் துறைமுகத்திலிருந்து தருவித்தார் என்று பழைய ஏற்பாடு குறிப்பிடுகிறது. அன்றைய ஒபீர் துறைமுகம்தான் இன்றைய உவரி என்று கால்டுவெல் உள்ளிட்ட அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த கருத்திற்கு வலுவான ஆதாரம் எதுவும் இல்லை. 16ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இங்கே கிறிஸ்துவம் பரவியதைத் தொடர்ந்து கிபி 1857 காலகட்டங்களில் சில குழப்பங்களும் இங்கே நிலவியிருக்கிறது. ஒரே ஊரில் வேறு வேறு ஆலயங்களும்
பல பங்குகளும் அமைந்தன. கோவா மிஷனை சேர்ந்த கோவிலும் இயேசு சபை குருக்களை சேர்ந்த கோவிலும் என்று தனித்தனியே அமைக்கப்பட்ட நிலை கிறிஸ்துவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. கிபி 1878ஆம் ஆண்டு இந்த குழப்பங்கள் முடிவுக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புனித அந்தோனியாரால் இந்த உவரி மண் மேலும் புகழ் பெற்றிருக்கிறது. இங்கிருக்கும் தேவாலயத்தில் இந்து மத சடங்குகள் பலவும் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் மிக முக்கியமாக ஆடுகளை பலி கொடுத்து உணவாக வழங்கும் முறை இருக்கிறது. தேவாலயம் கிறிஸ்தவ தேவாலயமாக இருந்தாலும் இந்திய பண்பாட்டோடு இந்த தேவாலயத்திலே வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவத்தினுடைய பிற சபையினரும் இந்த தேவாலயத்தில் நம்பிக்கையோடு வந்து தங்களுடைய ஜபங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தி ஆறுதல் பெறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் இந்திய கலாச்சார முறைப்படி ஆடு வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து மக்கள் ஆறுதல் அடைகிறார்கள். ஆலயத்திற்குள் விண்ணப்ப பெட்டி ஒன்றும் இருக்கிறது. இங்கே கொடுக்கப்படும் விண்ணப்பத்தில் தங்களது கோரிக்கைகளை பக்தர்கள் எழுதி போட்டால் அது நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே கடலோரத்தில் அதிசய தோற்றத்தில் ஆலயம் ஒன்று இருக்கிறது. கப்பலின் மீது விமானம் இருப்பது போன்ற தோற்றத்தில் தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பழங்காலத்தில் இங்கே அமைக்கப்பட்டிருந்த பழைய ஆலயம் கடல் அரிப்பால் அழிந்து போனதை தொடர்ந்து 1974 ஆண்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்குள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் தேசிய கொடிகள் காண கிடைப்பதும் வித்தியாசமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவ மதம் இந்த மண்ணில் நிகழ்த்திய மேலும் பல ஆச்சரியங்களை நாளை பேசுவோம்.